ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் 14,95,000 நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவர்கிட்ட கையில் கேஷாக கொடுத்துட்டு மிச்சம் லீஸிங்கோடு இருக்குது. அந்த லீஸிங் காசெல்லாம் நீங்கள் கட்டுவோன்னு சொன்னால் இந்த கார் நீங்கள் எடுக்கலாம். அது எவ்வளோ மாதத்துக்குன்னு பார்த்தா 58 மாதத்துக்கு இன்னும் லீஸிங் காசு கட்ட வேண்டியிருக்குது. அது எவ்வளோ படி கட்ட வேண்டியிருக்குது, மற்ற இந்த காரோட மாடல் என்ன ப்ரைஸ் டோட்டல் வரும் என்று சொல்லி ஃபுல் கிளியராகவே நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் விளங்கும். வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றி வீடியோ போகலாம். ஓகே கைஸ், கிளியராக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓகே, இந்த காருடைய கரெக்டான மாடல் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் விவா எலைட் 2013ஆம் ஆண்டு மாடல்லாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது பார்த்தீங்க சொன்னால் பெட்ரோலில் ஓடக்கூடிய ஒரு கார். அதோட ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இதோட வசதி. மற்றது உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக இருக்குது. வெளிப்பக்கம் உங்களுக்கு எந்த விதமான டேமேஜுகள் ஸ்க்ராட்சுகளும் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் உங்களுக்கு டயர் வளம், வலி வளம், முள் வளம் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறத லீசிங் அமௌண்ட் டோட்டல் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த காருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக 14,95,000 நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவர்கிட்ட கையில் கேஷாக கொடுக்கணும். கொடுத்துட்டு 74,000 படி 58 மாதத்துக்கு நீங்கள் லீசிங் கட்ட வேண்டி இருக்குது இன்னும். அப்படி நீங்கள் 74,000 படி எத்தனை மாதம்? 58 மாதத்துக்கு நீங்கள் கட்டுவீங்கன்னு சொன்னால் லீசிங் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தா 42,92,000 லீசிங் மட்டும் உங்களுக்கு கட்ட வேண்டி இருக்குது. 42,92,000 லீசிங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த காருடைய மொத்த பெறுமதி எவ்வளோ வரும்னு பார்த்தா லீசிங் தொகை பேலன்ஸ் இருக்கிறதும் நீங்கள் அவர்கிட்ட கையில் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்குறதையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காருடைய பெறுமதி வரும். அப்படி பார்க்கும்போது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார பெறுமதி டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தா 57,87,000 ரூபா இந்த காருக்கான பெறுமதியாக வருது. அதோட லீசிங் அமௌண்ட் 42,92,000 பேலன்ஸ், அதோட அவன்கிட்ட கையில் கொடுக்குற 14,95,000 இந்த ரெண்டையும் கூட்டினா அவங்களுக்கு 57,87,000 ரூபா இந்த காருக்கான மொத்த பெறுமதியாக வருது. இதை விட நீங்கள் எவ்வளோ குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கையில் கொடுக்குற இந்த 14,95,000 நீங்கள் குறைச்சி கொடுக்க பார்க்கலாம். அதை நீங்கள் அவங்களோட கதைக்கோள் காரை யார் விற்பனை செய்திருக்கிறாங்களோ அவங்களோட கதைச்சி அந்த அமௌண்ட்டை நீங்கள் குறைச்சி கொடுக்க பார்க்கலாம். அல்லது இந்த 58 மாதத்துக்கு கட்ட வேண்டியிருக்கிற காசை உங்கள்கிட்ட வசதி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச காலம் ஒரு 30 மாதத்தில் அல்லது 24 மாதத்தில் கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டல் உங்களுக்கு கட்டாயம் குறைய சான்ஸ் இருக்குது. ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஆகிறதுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். நேரடியாக நீங்கள் கதைச்சி இந்த காரை பற்றிய டீட்டெயில்ஸ், லீசிங்கை பற்றிய டீட்டெயில்ஸை நீங்கள் இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்களே கிடைக்கலாம். உங்கள்கிட்ட வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட வாகனங்கள் மற்றும் வீடுகள், காணிகளை விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மற்றும் டிக்டாக், ஃபேஸ்புக் மூலம் விட்டு தரத்துக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.